ஹாய் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் எம்பி. ஸோ இன்றைக்கி இந்த கிப்லி இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது எப்படி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி எடிட் பண்ணுறது ஒரே லைன் கொடுத்து அப்படின்றது பார்க்க போகிறோம். இது வந்து 2 டிஃப்ரெண்ட் வேஸில் நம்ம எடிட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு வே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதுவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு க்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லாகின் கேட்கும். ஸோ இதுதான் அந்த ஆப்பு. இது ஓப்பன் பண்ணிட்டு லாகின் கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா இமேஜை ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜ் அதுதான். ஸோ நான் கொடுத்துருக்குற ப்ராம்ப்ட்டுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாகின் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் உங்களோட இமெயில் எடுத்து கொடுத்து கூகுள் இது கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ் கேட்கும். அது ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு ஃபோட்டோஸில் போங்க. ஃபோட்டோஸில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஃபோட்டோஸில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை பிக் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னா டன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஆஸ்க் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். அந்த ஆஸ்க் எனிதிங்கில் கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு த கிப்லி ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண தெரிலனா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து நோட் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருப்பேன். அதை காப்பி பண்ணி அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஹேரோ மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி லோட் ஆகும். என்னுடைய இன்றைக்கி லிமிட் முடிஞ்சுது, அதனால் அந்த மாதிரி தான் காட்டுது. ஸோ ஒரு நாளைக்கு 3 டைம் தான் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் 3 டைம் ட்ரை பண்ணிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் இந்த ப்ராம்ப்டை கொடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த கிப்லி ஹார்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அது அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா சேவ் கொடுத்துட்டா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இது இல்லாமல் இன்னொரு வே இருக்குது. அது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த வேவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் போய்ட்டு கூகுள் க்ரோமில் போய்ட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் போய்ட்டு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது பார்த்திங்களா, நான் அந்த இடத்துல ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் ஆகலை. ஃபஸ்ட் டைம் பிக் ஆச்சு, இமேஜ் லோட் ஆச்சு, ஆனால் கன்வெர்ட் ஆகவே கிடையாது. சேம் நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் ப்ராம்ப்ட் அங்கே என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்களோ அந்த ஆப்பில் அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த ப்ராம்ப்ட்டை கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் டன் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு க்ரியேட் ஆகி இமேஜ் க்ரியேட் ஆகுதா அப்படின்னு. க்ரியேட் ஆனால் அங்கேயே அந்த ஆப்பில் க்ரியேட் ஆகிற ப்ராம்ப்ட் இமேஜோட நீங்கள் இங்கே பார்க்குற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோஸ் எல்லாருக்கும். ஓகேங்களா? ஓகே, பை பாய்.